லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான ஒரு கன்ஃபியூஷன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, சிக்கலா தீர்வா? இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம். பாமகவிலிருந்து பாலு அவர்கள் வணக்கம். நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் வலதுசாரி ஆதரவாளர் ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். பாலு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, நேற்று கர்நாடக அரசு கொண்டு வந்த அந்த மசோதா அது பேசுபொருளானது. அதை பாமக நீங்கள் வரவேற்று இருக்கிறீங்க. தமிழ்நாடு அரசும் உடனடியாக அதை அமல்படுத்தணுன்ற கோரிக்கை, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை, அதுக்கான தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதிகமான தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தல் அறிக்கையில் கூட 75% தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான சட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். பல மாநிலங்களில் இதற்கான முன்மாதிரிகள்லாம் இருக்கிறது. எதற்காக அந்த முழக்கம் வந்ததா நினைக்கிறேன்? அதாவது அவசியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கர்நாடகா 100% முன்னுரிமை என்பதையும், அதே நேரத்தில் உயர் பதவியில் இருக்கிறவருக்கு 70, 75 என்ற விதத்தில் வரையறுக்கிறார். ஆனால் நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, அந்த ப்ளூ கலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய, அதாவது கீழ்ப்பணியில் இருக்கக்கூடிய குரூப் C, Dயில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஓசூரில் சமீபத்தில் ஒரு இது மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓசூரில் இருக்கிறவங்கள ஜார்க்கண்ட்லேருந்து ட்ரெயினில் கொண்டு வந்து முழுமையாகவே அவங்கள நியமனம் பண்ணாங்க. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதை கடுமையாக எதிர்த்தது. அப்பொழுது தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர். அந்த நிறுவனத்தோடு பேசி, இனி நாங்கள் தமிழகத்தை சார்ந்தவர்களை நியமனம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலை அப்பொழுது உருவாக்கினோம். இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நிறுவனங்களை ஒரு மாநில அரசு அதற்கான அந்த நிறுவனத்தை துவங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. இடம் கொடுக்கிறார்கள், மின்சாரத்தில் சலுகை வழங்குகிறார்கள், அவர்களுடைய வரியில் சலுகை வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சலுகைகள் அந்த மாநிலத்தால் வழங்கப்படுகின்ற பொழுது, அந்த மாநிலம் சார்ந்த மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பது வழங்கப்பட வேண்டும். அது அப்படி வழங்கப்பட்டால்தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு, அந்த மாநிலத்தினுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான வழிகளை உருவாக்க முடியும். இப்போது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்கள் உருவாக்கி தருகிறோம், வாருங்கள் என்று எல்லோரையும் வரவழைத்து இது ஒரு தொழிற்பேட்டையாக மாற்றி, எங்கேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வழங்குவதும், ஏதோ ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை இந்த மாநிலத்தில் கொடுப்பதும் என்பதும் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பயன் தராது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பாலு, இப்போ இந்தியா முழுவதும் பார்க்கிறப்ப பல்வேறு மாநிலங்கள், அது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கலாம், வளர்ந்து கொண்டு இருக்கிற மாநிலமாக இருக்கலாம், இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. உள்ளூர் மக்களுக்கான வேலையில் முன்னுரிமை அப்படின்னா இந்தியா முழுவதும் பறந்துபட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கும் அங்கும் போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக. அதாவது இப்போ குஜராத் எடுத்துங்க. குஜராத்தில் இதே நடைமுறை இப்போ இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, ஆந்திரா. இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு ஸ்ரீ சிட்டி இருக்குது பாருங்கள். ஸ்ரீ சிட்டியில் தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஸ்ரீ சிட்டியில் போய் வேலை செய்ய முடியாது, அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஒருவேளை கர்நாடகத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால், கர்நாடகத்தில் பெங்களூரில் போய், ஓசூரில் இருக்கிறவன் பெங்களூரில் போய் பணியாற்ற முடியாது. அப்போது தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ரொம்ப ஆய்வுலாம் செய்ய வேண்டாம். இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் ஆட்சிக்கு வரவில்லை, ஆனால் நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி வருகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தல் அறிக்கையில் அதற்காக பெரும் அறிஞர் பெருமக்களை எல்லாம் கூட்டி அவர்கள் ஆய்வு செய்து, முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள்
அவர்கள் 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 75% தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு கர்நாடகம் செய்கின்ற பொழுது ஏன் தமிழக அரசு செய்ய தயங்குகிறது? இந்த கேள்வியை நாம் நோக்கிறோம். இப்போ இதில் ஒரு கேள்வி, இப்படி சொல்வதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்கள் கேள்வி அதுதான். பறந்துபட்டிருக்கு, பல்வேறு பகுதிகளுக்கு எல்லோரும் சென்று வாழக்கூடிய சூழல் இருக்கின்ற பொழுது இப்படி அந்த மாநிலத்திற்கு என்று சொல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு சொன்னால், அதனால்தான் 80% அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு, அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு, அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் சொல்வது இப்ப 2 அம்சங்கள் நீங்க கவனிக்கணும். இப்ப இது திமுக செய்ததா இல்லையா என்பது இன்னொரு கோணத்துல பேச வேண்டியது. ஆனா நான் முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்றப்ப 2 விஷயம் இருக்கு. நீங்களே சொல்றீங்க, இப்ப கர்நாடகா கொண்டு வருதுன்னா பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆனாலும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா தமிழர்கள் அங்கு பாதிக்கப்பட மாட்டார்களா? அது ஒண்ணு. 2வது, இது ஒரு இன ரீதியில் பாகுபாடு காட்டுவதை அரசமைப்பு சட்டம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அது எப்படி நீங்க கொண்டு அதாவது நான் திருப்பி இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னா, எந்த ஒரு பிரிவினையும் எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன், அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எந்த பாகுபாடும் அது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையில் இருக்கலாம் என்பதை தான் அரசியல் சாசனம் சொல்லுது. எனவே பிரிக்கவே கூடாது அப்படின்லாம். கிளாசிஃபிகேஷன் ரீசனபிளாக இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் இப்போ நீங்கள் வழக்கறிஞர்ன்றதுனால இப்போ ஹரியானா கொண்டாடுறாங்க 2020 ஆக்ட், ஹரியானா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் 2020 கொண்டு வராங்க. ஹரியானா ஹைகோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டிகிள் 19(1)G சொல்கிறாங்க, இன்னொன்று 16(3) இது மத்திய அரசு தான் செய்ய முடியும் அப்படின்றப்போ அதை தானே எல்லா இடங்கள்லையும் பேச. அதாவது நீங்கள் அதை மட்டும் சொல்கிறீங்க. ஹரியானா கொண்டு வந்த அந்த சட்டத்தை ஹரியானா மாநில நீதிமன்றம் தடை செய்து அதற்கு பிறகு அது உச்சநீதிமன்றம் செல்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த விதத்தில் ஹரியானா மாநில நீதிமன்றம் ஒரு தவறு இழைத்திருக்கிறது, எனவே இது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற வாசகத்தோடு தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில். இப்போ ஹரியானா, பஞ்சாப் ஹரியானாவை தவிர வேற எந்த மாநிலத்திலும் இதற்கான தடை என்பதே இல்லையே. இன்னைக்கு ராஜஸ்தான்லையோ அல்லது மகாராஷ்டிராவிலையோ அல்லது குஜராத்லையோ இதற்கான தடை இப்போ இதுவரையில் இல்லையா? இல்லை, பல மாநிலங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறாங்க, நாங்கள் இன்சென்டிவ் தருவோம். நடைமுறைக்கு வந்து விட்டதுங்கிற நடைமுறையில் இப்போ இருக்குது. இப்போ மீண்டும் நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் இப்போ நம்ம நாட்டை வச்சுப்போம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் வேலையற்ற நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கி காலையில் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க? அங்கே சர்வ் பண்ணுறவர் யார்? நீங்கள் ஹோட்டல் விட்டுருங்க, சாதாரண குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடையில் வேலை செய்கிறவங்க யார்? சாதாரணமாக எந்த பகுதியில் போய் சேர்ந்தாலும் இந்தியில் பேசக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்கிறார். காரணம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் கிடைச்சிருச்சு, எஞ்சிய வேலை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா என்ன? கிடையாது. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு. ஆனால் திருபாலு, தமிழ்நாட்டு சிக்கல் என்னன்னா, ஏதோ இந்த வேலை வாய்ப்புகள் இப்போ வட மாநிலங்கள்ல இருந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வராங்கல்ல, ஏதோ நம்மளிடமிருந்து தட்டி பறிச்சர்ல அவங்க, நம்ம வேண்டான்னு விட்டுருக்கோம். இல்லை, நம்ம அப்படி ஒரு முரண் இருக்கா? இல்லை, அதில் 2 இருக்கு. அதாவது ஒரு வேலை செய்து தான் ஊதியம் பெற்று தான் நாம் வாழக்கூடணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல், நீ டாஸ்மாக் கடை திறந்து வச்சுக்க, காலைல 11 மணிக்கு போய் நீ குடிச்சிக்கோ, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னால் வேலை செய்யணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுது. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமான மாத ஊதியம் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களுக்கான ஒரு நிர்பந்தப்படுத்தணும். நீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க, எஞ்சி இருக்கிறவர்களுக்கு வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுங்க. அதன் காரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் திமுக சொல்லுச்சு. நாங்கள் புதுசாக, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்கன்னா 63,000 பேருக்கு தான் பணியே பண்ணியிருக்காங்க. பேசலாம். நம்ம இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு வாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்படும். கனகராஜ், இப்போ இந்த சிக்கல் அப்படின்றது இன்னும் நம்ம பறந்துபட்டு பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா மாநிலங்கள்லையும் அது தேசிய கட்சி எல்லாம் ஒரே நாடு தான் அப்படின்னு சொல்ற, அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாங்க. மண்ணின் மைந்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு. இது வெறும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பிரச்சனையாக மட்டும் பார்க்கணுமா, இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற சமூக அரசியல் சூழல், வேலை இல்லாத பிரச்சனை, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கணுமா? எங்கு இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிறது? ஏன் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, அப்போ பேசின இடம் ஒரே ஒரு இடம் தான், மும்பையில் மட்டும்.
மிகப்பெரிய அளவுக்கு தாக்கரே, சிவசேனா பால் தாக்கரே ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் அது கிட்டத்தட்ட அடங்கி இருந்தது. இந்த 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வருது. இப்போ ரொம்ப தீவிரமாக வருது. அப்போ இந்த காரணத்தை நீங்கள் பார்க்குற போது வேலையின்மை என்பது உச்சத்தில் போயிருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வர்ற போது அநேகமாக அவர் அந்த வேலையின்மை உச்சத்தில் இருந்ததை அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்பதை அவர் முன் வச்சார். அதுதான் அந்த சமயத்தினுடைய பிரதானமான விஷயமா இருந்தது. ஆனால் என்னென்னா 2014 5.44 வேலையின்மை விகிதம். இது எல்லாமே குவாலிட்டி ஜாப்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது அது 9.2, கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இருக்குது. அப்போ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இந்த வேலையின்மை நெருக்கடியை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல், இப்போ இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை அப்படியே இதை விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வெளியே வாங்க. இப்போ எல்லாரும் இடஒதுக்கீட்டில் எனக்கு இத்தனை சதவீதம் வேணும், அத்தனை சதவீதம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த சதவீதம் எல்லாம் என்னது? பொதுத்துறையில் இருக்கும், அரசு துறையில் இருக்கும், அரசு வேலைவாய்ப்பில் இருக்கும். அரசுல ஒரு 3.5 லட்சம், தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 3.5 லட்சம் காலி பணியிடங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் அதில் அநேகமாக கான்ட்ராக்ட், கேஷுவல், அவுட் சோர்சிங் வருது. அரசு துறைகளும் அப்படி ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது. அரசு துறைகள் இருக்குல்ல, போஸ்டல், ரயில்வேல மட்டும் 3,20,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இந்த பலாசூர் ஆக்சிடெண்ட்டை ஒட்டி என்ன சொன்னாங்கன்னா, அதில் 1,20,000 வேலை வாய்ப்புகள் எதில் உள்ளது? சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே காலியாக இருக்குது. மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,64,000 வேலை வாய்ப்புகள் இந்த காலத்தில் குறைஞ்சிருக்கு. நான் சொல்கிற கணக்கு 2014 22 வரை மட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னு இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் பறிபோகுது. இது போக புதிய தொழில்கள் எதுவும் பெருசாக வரலை. கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு 40 கோடி பேர் வேலையில் இருக்கிறார்கள் என்பது அப்படியே இருக்குது. அப்போது எல்லா இடத்துலையும் நெருக்கடி வருது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேலை வாய்ப்புகளை எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி உருவாக்குறதுக்கு பதிலாக மாறாக இன்னொன்று முன் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? எங்கூர்காரனுக்கும், உங்கூரில் நீங்கள் எவ்வளவு உருவாக்கிடுவீங்க? உங்கூர்காரனுக்கு மட்டுமேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா? இல்லை கனகராஜ், இதில் 2 கேள்வி இருக்குது. நீங்கள் இதை 10 ஆண்டுகளாக சுருக்குறீங்க. ஆனால் குஜராத்தோ அதற்கு முன்பு ஹரியானா, பாஜக ஆட்சிக்கு முன்பே பல மாநிலங்கள் இந்த மண்ணின் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற முழக்கத்தை வைக்கிறாங்க. அதை நோக்கி நீங்க 10 ஆண்டுன்னு மட்டும் சுருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, இந்த புலம்பெயர்தல் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது அங்கிருந்து வரக்கூடியவர்கள்லாம் ரொம்ப கடைநிலை வேலைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பாலு அவர்கள் சொன்ன மாதிரி 50 விழுக்காடு மேலாண்மை செய்கிறவர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்குல்ல இந்தியாவில். இல்லை, அதைத்தான் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள் தோட்ட வேலைக்கு கேரளாவுக்கு போகிறான். கேரளா, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க இங்கே வரோம். சுரண்டலினுடைய உச்சம். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுவே பின்தங்கிய பகுதி. இந்த செங்கல் இருக்கிற சூழலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஆளை கேட்டால் கரெக்டாக காலையில் 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போயிடுவான். இவன் அப்படியெல்லாம் கிடையாது, இங்கே தூங்குவான். நான் மழை வருதுன்னா வீடு வீடாக போய் எழுப்பணும். இப்போ தேவையே இல்லை. உழைப்பு சுரண்டலின் உச்சம். இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வெளியூர் தொழிலாளியை கூப்பிட்டு வரும்போது ஸ்டேஷனுக்கு போனான், எனக்கு சம்பளம் தரல, எனக்கு வேலை நேரம் அதிகமாகுது, என்னுடைய வேலை கொடுப்பவர் மோசமாக திட்டாருன்னா அவன் சங்கம் சேரவும் முடியாது, சேர்ற சங்கத்திலேருந்து போய் பேசவும் முடியாது. நீங்கள் வேலை நேரம், சம்பளம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிக மோசமாக இருக்குது. அப்போ முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கள கொண்டாந்து வச்சு இங்கே வேலை பார்க்குறாங்க, இங்கே இருக்கிறவங்கள கொண்டு போய் வச்சு அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள், ரொம்ப கூலி வேலை செய்கிறவங்க பிரச்சனை பேசுகிறீங்க.
ஆனா இப்ப பாலு அவர்கள் சுட்டி காட்டியது மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க ரயில்வே துறையா இருக்கலாம், முக்கியமான பொதுத்துறையில நீங்க அதை ஷிஃப்ட் பண்றீங்க. இது என்ன அங்கெல்லாம் யாரு இருக்கா? இல்ல அப்ப அங்கு உள்ளூர் மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டாமா? அதுதான், அதுவும் பிஜேபி பண்ணதான். இப்போ அதை ஒட்டி தான் தமிழ்நாட்டில் இது மேலெழுந்து வந்தது. என்ன பண்ணாங்கன்னா, முன்னால ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் இருந்தது. இப்போ சதர்ன் ரயில்வேனா சதர்ன் ரயில்வே ரெக்ரூட் பண்ணும். நீங்கள் இதை எல்லாத்துலேயும் மாற்றினது பிஜேபி. இப்போ அக்னிவீர் திட்டத்தில் கூட அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுன்னா மெட்ராஸு அதாவது தமிழ்நாடு கேரளாவில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்தியா முழுவதும் ரெக்ரூட்மெண்ட்டுன்னா அங்கே கொண்டு போயிடுவாங்க, மொத்தத்தையும் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க அங்கே வேலை கொடுக்க முடியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதோ வேலையில்லா திண்டாட்டத்துக்கே மண்ணின் மைந்தர்கள் என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தீர்ந்துருமா? ஸோ பிரச்சனையை அட்ரஸ் பண்றது எல்லாருக்கும் வேலையை கொடுங்க. ஆமாம், மாநிலங்களுக்கு எங்க தேவையோ ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் நடக்கணுமோ அங்க செய்யுங்க. இதான் சிக்கலுக்கு தீர்வு. இன்னொரு விஷயம், எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டியது 16 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக 8 மணி நேரம் வேலை என்பதை உத்தரவாதப்படுத்தினா ஒரு ஆளுக்கு பதிலாக 2 பேருக்கு வேலை கிடைக்கும். உழைப்பு சுரண்டல் இருக்கு. உழைப்பு சுரண்டல் அதனுடைய உச்சம். அதை கண்டுகொள்ளாமல் விடுறதுக்காக அரசுகளும் ரொம்ப சைஸாக அதை டில்ட் பண்ணுறாங்க. சரி, முதலாளிகளும் அதை சேர்ந்து சொல்கிறாங்க, இல்லை அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்கிறாங்க. தங்க வரதராஜன், இந்த சிக்கல் இப்போ குஜராத்லேயும் இந்த சட்டம் இருக்கணும், ஏன்னா உள்ளூர் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு மூலத்தை தேடுகிற போது இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பின்மை இருக்குது. பரவலாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, ஒரு ஸ்டேட்டில் சூழலே இல்லைன்னா அதை நோக்கி நகர்ற சிக்கல் இருக்குது. அது ஒன்று. இப்போ தமிழகம் மாதிரி தென் மாநிலங்களில் இருக்கிற சிக்கல் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் யார் அதிகப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நிலம் கொடுத்தது யார், தண்ணி கொடுத்தது யார், எல்லா வளங்களை கொடுத்தது யார், அப்போ அவங்களுக்கும் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற இடத்தில் தானே மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற முழக்கம். ஆனால் இந்த சிக்கலுக்கு தீர்வு அப்படின்னா மத்திய அரசு செய்ய வேணும். எல்லாருக்கும் வேலையை உறுதிப்படுத்தணும், மாநிலங்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்தணும். இந்த ரெண்டு தானே சிக்கலுக்கு தீர்வாக இருக்க முடியும். அதாவது அண்ணன் கனகராஜ் அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது வேலையின்மை பார்த்தீங்கன்னா 2014 5.4 இருந்தது. இப்போதைக்கு சார் நீங்கள் ஐஎம்எஃப் நேஷனல் சாம்பிள்ஸை என்எஸ்எஸ்ஓ ஆர்விஆருக்கு மேற்காடு பீரியாடிக் லேபர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கணும்னு பாருங்கள். நீங்கள் 2017 2023 பார்த்தீங்கன்னா 6.1 இருந்தது. இன்றைக்கி அது 3.1 வந்திருக்கு சார் வேலையின்மை. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வைக்கிற அரசியல் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பண்ண முடியாது. இது நீங்கள் அவங்க பிஎல்எஃப்எஸ் ரிப்போர்ட் ஐஎம்எஃப்டைய இயக்குனர் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்கள் சொல்கிறோம். 2017 6.7 இருந்ததை இன்னைக்கு 3.1 வந்திருக்குது. நீ அதை தான் சொல்லியிருக்குது பாருங்கள். அதனால் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்குன்றீங்க. நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம் சார். நீங்கள் இன்னைக்கு எம்எஸ்எம்இ நிறுவனம் எவ்வளவு 6,13,000 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூலமாக மட்டும் கிட்ட பார்த்தீங்கன்னா 11 கோடி 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டார்ட் அப் நிறுவனம் 2 காட்சி வட மாநிலங்களில் பெருசாக சமூக ஊடகங்களில் பரவுனது ஒரு 10 போஸ்டிங் தான் இருக்கு. 10,000 பேர் கியூவில் நின்றுட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். சாதாரண கடைநிலை வேலைக்கு மிகப்பெரிய டிகிரி படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க கூட்டமாக அலைமோதுவதை பார்க்கிறப்ப நீங்க கொடுக்குற புள்ளி விவரமும் யதார்த்தமும் வேற ஒன்றா இருக்கே. இல்லை, நிச்சயமாக இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 140 கோடி பாப்புலேஷன் உள்ளது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் கிட்டத்தட்ட 70 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் சவால் இருக்குது. ஆனால் அதே அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் பூர்த்தி பண்ணதான் பூர்த்தி வந்துருக்கு. இன்றைக்கி அதில் தான் நீ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பாருங்கள். 2014 வெறும் 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் சொல்ல முடியும். இன்றைக்கி 1,17,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்றன. இதன் மூலம் எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்குது, இதன் மூலம் எவ்வளோ உற்பத்தி பெறுகிறது. உற்பத்தி பெருக்கிறது நோக்கமும் அதே சமயத்தில் வேலை கொடுக்கறது தான் நோக்கம். அதுக்கு அதை கொண்டு வந்துருக்கிறோம். இது ஏன் இந்த முழக்கம் வருது சார்? அதாவது நான் வந்துடுறேன். அதாவது இப்போ 8 லட்சம் கோடி மதிப்புள்ள 100 ஸ்டார்ட் அப் யூனிக்கான அந்த சர்வதேச அளவில் யூனிக்கான அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களை உருவாகி இருக்கிறோம். இப்போ இப்போ நீ கேட்குறீங்க, நீங்கள் சிறு விஷயங்கள். இப்போ ரியல் எஸ்டேட்னு சொன்னால் நீங்கள் 3 கோடி, அது அன்ஆர்கனைஸ்ட் ஸ்டார். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதில் 3 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆக இன்னைக்கு நோக்கம் நீங்கள் பிஎல்ஐ ஸ்கீம் கொண்டது. நாங்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்டென்ஸ் ஸ்கீம் நோக்கமே பார்த்தீங்கன்னா 1,96 கோடி ரூபாய் நிறுவனங்களை நிறுவனங்களை ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறது மூலமாக அவங்க கம்பெனி நல்லா நடத்தணும், உற்பத்தி பெருக்கணும், அதன் மூலம் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கணுங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ சில இடத்துல அவர்கள்
தனக்கு விருப்பப்பட்ட பணிகளையோ சில சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏற்படுத்தலாம். அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. மாநில அரசாங்கம் ரெண்டு விஷயம் நடக்குது. மாநில அரசாங்கம் அது பொறுப்பு இல்ல, ரெண்டு விஷயம். புலம்பெயர் தொழிலாளர்களினுடைய சிக்கல் இருக்கு. நீங்க ஒவ்வொரு மாநில அரசியலையும் உற்று நோக்குகிற போது புலம்பெயர்ந்து வந்தவர்கள் உள்ளூர் மக்கள், இந்த முரணை வைத்து தான் ஒவ்வொரு அரசியலும் அந்தந்த மாநிலங்கள்ல கட்டமைக்கப்படுது. ஏன் இவ்வளவு தூரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வராங்கன்றது ஒண்ணு. அது கடைநிலை ஊழியர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய சிக்கல் அப்படின்றது கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ ரயில்வேவாக இருக்கலாம். மத்திய அரசின் பல நிறுவனங்களில் தென் மாநிலங்களை சார்ந்தவங்க பெருமளவு இல்லை, வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்தை தான் கனகராஜ் சுட்டி காட்டினார். பாஜக அரசு செய்த நுட்பமான மாற்றம் தான் இந்த இடத்துல சிக்கலை உண்டு தவறானது. பொதுவாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்குன்னு பிரிப்பது, அது வந்து அதெல்லாம் ஒரு தேசிய கட்சி சார்ந்த அண்ணன் அவர்கள் பேசுவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து குறிப்பாக ஒரு அரசியல் குற்றச்சாட்டு தான். மத்திய அரசாங்கத்து என்ன இருக்குது? இப்போ பொது நிறுவனங்களாக இருக்கலாம். நீங்கள் 60 பொதுத்துறை நிறுவனங்களை பாருங்கள், அதனுடைய சொத்து மதிப்பு எந்த உயர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு அதில் வேலை வாய்ப்பு இருக்குது, எங்கள் பாகுபாடுலாம் கிடையாது. குஜராத்திலேயே ஏன் கொண்டு வந்தாங்க? பாஜக தானே அந்த மாநில மக்களுக்கு முன்னுரிமைன்னு பாஜக தானே அந்த முழக்கத்தை வைக்குது. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் அவங்களுக்கு எங்க வேணாலும் போய் பணி செய்யலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்னு எங்க சொன்னோம்? நாங்க வந்து முன்னுரிமை தாராளமா வந்து கொடுக்கணும் தான் சொல்றோம். ஏன் அந்த சிக்கல் வருதுன்னு கேட்கிறேன் சார். சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன் சார், ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் போர்ட் ரெக்ரூட்மெண்ட் வர்றப்ப நீ இந்த ஸ்டேட்டா அந்த ஸ்டேட்டா பார்த்துலாம் செய்ய முடியாது. நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க இன்னைக்கு வந்து கர்நாடகா சொல்லியிருக்கிறாங்க. நீ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆந்திரா வந்து ஐடி செக்டாரில் மிகப்பெரிய யுனைடெட் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு இருந்தப்போ அது மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மிகப்பெரிய இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நியாயமானது. அவர்கள் கொடுக்க வேண்டும், அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சொல்கிறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே போல் சில நீங்கள் பல கம்பெனிகளை போய் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதை வலியுறுத்த வேண்டிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் அதை வலியுறுத்தும் தான் மாநில அரசாங்கம் தான் வலியுறுத்தும். இல்லை அதாவது ஏற்கனவே இருந்த சதர்ன் ரயில்வேனா அதுக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் ரெக்ரூட்மெண்ட்டு, நார்த்தன் ரயில்வேனா அதுக்குள்ள பகுதிகளில் மட்டும் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருந்ததை என்ன காரணத்துக்காக மாற்றுனீங்க? நீங்கள் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லும்போது அதை ஏன் விட்டீங்க? ஈவன் ஆர்மியில் கூட நீங்கள் அக்னிவீருக்கு முந்தி இருந்த ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க. குர்கா ரெஜிமெண்ட்டு, சீக் ரெஜிமெண்ட்டு, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையை டீல் பண்ணும்போது ஒரே பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் இருந்தால் அது வேறு மாதிரியான சிக்கலை உருவாக்கக்கூடாது. இதை மட்டும் சொல்லுங்கள் சார். இப்போது சதர்ன் ரயில்வேயில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் ரெக்ரூட் ஆனாங்க. இப்போ அதை மாற்றினதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு விஷயம் சார், அதாவது ஏற்கனவே கொங்கன் ரயில்வேன்னு இருக்குது, சதர்ன் ரயில்வே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு பேன் இண்டியா. நான் வந்து அரசு வேலைவாய்ப்பில் இவங்களை கொடுக்கணும் கிடையாது. நிச்சயமாக யாரும் தகுதி திறமை இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக அதில் வந்து மாற்றுக்கிறது. அப்படி தான் அந்த அரசாங்கம் பார்க்குது. அதனால் தமிழர்கள்லாம் திறமை இல்லாதவர்களா? தமிழர்கள் நிச்சயமாக எல்லாத்துலேயும் நம்பர் 1 இன்றைக்கி திறமை உள்ளவரும் நம்ம தமிழர்கள் தான். நீங்கள் அதனால தான் சொல்கிறேன். நீ கர்நாடகா கூட அண்ணன் கூட சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இன்றைக்கி ஐடி துறையில் வந்து அந்த 25 விழுக்காடு அந்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குறது அதிகனால அந்த சில நிறுவனங்கள் அது மறுக்குது. ஒரு துறைக்கு பொருந்து பல துறைக்கு பொருந்தாமல் போகலாம். இவ்வளோ தான் தவிர இன்றைக்கி ஒரு விஷயம் பிடிச்சிடறேன். நம்ம புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போய் அவர்கள் விரும்பப்படி நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம் என்பது அவர்களுடைய விருப்பம். அவர்களுக்கு சில மாநிலங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கிடைக்கும், அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் கிடைக்கும். அந்த அடிப்படையில் போராட்டம் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துக்கு சார் இதுல இந்த பிரச்சனையை நீங்க வேறொன்றாக அணுகிற போது இங்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து உழைப்பு சுரண்டல் அவங்க வந்து பலிகடாக்கப்படுறாங்க. அதை நம்ம சரி செய்ய வேண்டிய இடம் இருக்கு. பாலு அவர்கள் சொன்ன மாதிரி உள்ளூர் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இடம் இருக்கு. அப்படின்னா இது இந்திய அளவுல தேசிய அளவுல இந்த பிரச்சனையை அணுகணும்ல. அப்ப இங்கு சிக்கல் இருக்குன்னு நீங்க மத்திய அரசு உணராமல் நீங்க மீண்டும் மீண்டும் இந்த பாருங்க புள்ளி விவரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு கேட்க. இல்ல புள்ளி விவரம் இல்ல. என்எல்சில 263 பேர் நீங்க எடுக்கிற போது ஒரே ஒருத்தர் மட்டும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று வருகிற போது இதுவரை இருந்த திறமையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு திடீர்னு மறைஞ்சு போச்சாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இன்னைக்கு சார் இன்னைக்கு ஓஎன்ஜிசி இருக்குது,
ஓஎன்ஜிசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி பேர் வெளியில் இருப்பாங்க, பாதி பேர் தமிழ்நாடு சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சிபிசியில் நிறுவனமாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வெளியில் பாதிப்பால் ஒரு மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு நாம் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் விஷயத்தில் ஒரு காமனாக ஒரு பாலிசி வச்சு எடுக்கிறப்ப அப்படி தான் பண்ண முடியுமே தவிர நம்மளே தமிழர்களையோ நம்மளுடைய தவறுகள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர்களுக்கு தகுதி அடிப்படையில் எங்கு சென்றாலும் இப்போ தமிழர்கள் வேற ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நிச்சயம் செய்கிறாங்க, பல பொசிஷனில் இருக்காங்க. ரெண்டு சிக்கல் இருக்கும். இப்போ மாநிலங்கள் அப்படி உத்தரவாதப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு செய்தி வருது, கர்நாடகாவில் பிரச்சனையா, தனியார் நிறுவனங்கள் வாங்க ஆந்திராவுக்கு வாங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்று, நம்மளால இடஒதுக்கீடையே அமல்படுத்துறதுல சிக்கல் இருக்கு. அரசமைப்பு சட்டம் ஒத்துக்கொண்ட இடஒதுக்கீடையே நம்மளால செய்ய முடியல. தனியார் நிறுவனங்கள்ல ஒதுக்கீடு அப்படின்னு அரசமைப்பு சட்டம் பார்வை சொன்னிச்சு, அதுவும் பண்ணல. அப்ப நீங்க வந்து ஜியாகிரபிக்கலா உள்ளூர் மக்களுக்கு மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்றது ஒண்ணு. இன்னொன்று, ரியல் பிரச்சனையை விட்டுட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்கிறோம் அப்படின்னு போகிறது சிக்கலுக்கு தீர்வை தருமா, இல்லை பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குமா? இல்லை, உங்களுக்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கான மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கான காரணத்தை வெறும் கர்நாடகாவோட நீங்கள் பார்த்துடக்கூடாது. சார் காங்கிரஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேன் இண்டியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. 10 ஆண்டு காலமாக பாஜக இந்தியாவில் எந்த விதமான வேலை வாய்ப்பையும் உயர்த்துவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. தனியார் துறை உருவாவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல, தனியார் முதலீடுகள் வர்றதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல, அரசு துறை வேலைகளையும் எக்ஸ்பேண்ட் பண்ணல. அப்போது இது ஒரு பேன் இண்டியா பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு கிரைசிஸ் ஏற்படுகிறது. இப்போ இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கான தார்மீக கடமை பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. அப்போது அந்த மாநிலத்தில் உள்ள அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு கிரைசிஸ் ஏற்படுது. அந்த கிரைசிஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு மாநில அரசு இந்த மாதிரியான முடிவெடுப்பதற்கு தள்ளப்படுகிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா உங்களுக்கு கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 32 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கர்நாடகாவில் வந்து இருக்கிறாங்க. அப்போது அதில் குறிப்பாக இதில் வரக்கூடியவங்க பெரும்பான்மையானவங்க வட இந்தியாவிலேருந்து தான் வராங்க. இன்றைக்கு 3வது பெரிய ஜிடிபியாக இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு வட இந்தியாவிலேருந்து படையெடுத்து வரக்கூடிய தொழிலாளர்களால அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதை நம்ம ஒவ்வொரு மாநிலங்களிலும் சமூக அரசியல் பார்வையில பார்க்கிறப்ப அது அரசியலுக்கும் பயன்படுத்துறாங்க. உள்ளூர்வாசிகள் வெர்சஸ் புலம்பெயர்ந்தவர்கள் அரசியலுக்கும் பயன்படுத்தப்படுது, வாக்கு வங்கி அரசியலுக்கும். இன்னொன்னு சிக்கலாகவே இப்ப வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்க உள்ளூர்வாசி வெர்சஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோ அல்ல பிற மாநிலத்தவர்னு வைக்கிறது பிரச்சனை இன்னும் அதிகமாக தானே ஆக்கும். அது எப்படி தீர்வை தரும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஏற்கனவே களத்துல இருக்குன்ற இந்த கான்ஃபிளிக்ட் ஏற்கனவே உருவாயிருச்சு. ஏற்கனவே களத்துல இருக்கீங்க. பெங்களூர்ல போனீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட 44 லட்சம் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்க இளைஞர்கள் வந்து வேலை செய்யறாங்க. வட இந்தியால இருந்து 96 லட்சத்துல 44 லட்சம் பேர் வட இந்திய தொழிலாளர்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் ஏற்கனவே ஏற்பட்டுடுச்சு பெங்களூர்ல. இப்ப நீங்க சொல்வது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் இந்த வேலையை செய்ய ஆசைப்பட்டும் அமர்த்தப்படல, குறைவான சம்பளத்துக்காக வெளியில இருந்து கொண்டு வராங்க. இதுதான் சிக்கல்னு சொல்லலாம். அதுதான் வந்து கம்பெனிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சீப் லேபர் தானே எல்லா கார்பரேட் கம்பெனிகளுடைய ஒரே கொள்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உள்ளூர்வாசிகளை விட வட இந்திய தொழிலாளர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது களத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷனை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக நிறைய நிறுவனங்கள் உள்ள வந்திருப்பாங்க. அதன் மூலமாக இந்த வேலை வாய்ப்பை சரி செய்வதற்கான ஒரு வழிவகை நம்ம செஞ்சிருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க காங்கிரஸ் அரசு இருந்த சமயத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகளிருக்கான சுய உதவி குழுக்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்து அதன் மூலமாக பல மாநிலங்களில் இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் அவங்க மாநிலத்தை விட்டு வெளியே போறதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருந்தோம். இந்த மாதிரியான நீங்க மெஷர்ஸ் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல யூபி இருந்தது. ஆனா பாஜக அரசு அது மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மன்ரேகாவை தான் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே சிஸ்டம் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. புதுசா வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான எந்த திட்டமும் இப்ப சார் 2 இஷ்யூஸ் நடந்தது. முன்பு மகாராஷ்டிராவில் வந்து முழுக்க இனவாத அடிப்படையில் மக்களை பிரித்தாளுவது, அது கிரவுண்ட்ல அப்படி அந்த ஹீட் இருந்ததான்றது இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்றீங்க மக்கள்கிட்டே அந்த எண்ணம் இருக்கு, நம்ம வேலை வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுருச்சு, அப்படி என்ன வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? அந்த கான்ஃபிளிக்ட் களத்துல இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னடிகாவுக்கு அது அரசியல் ரீதியா இல்ல பொருளாதார வாழ்வாதார ரீதியா அந்த கான்ஃபிளிக்ட் இல்ல சமூக பொருளாதார ரீதியாக அந்த பிரச்சனை உருவாயிருக்கு நான் சொல்றேன். நீங்க பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி அழிப்பு, ஹிந்திக்கு எதிரான மனப்பான்மை உங்களுக்கு கர்நாடகாவில் மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. நாளைக்கு கர்நாடகாவில் ஒரு வலதுசாரி நாம் தமிழர் மாதிரியான ஒரு வலதுசாரி கட்சி அங்க கர்நாடகாவில் உருவாவதை தடுப்பதற்கு இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு மடைமாற்றமாக இருக்கும்னா காங்கிரஸ் கட்சி அங்க பார்க்கிறது. தமிழ் தேசிய அரசியல் ஒரு அது நீங்க வலதுசாரி நாங்க அப்படிதான் அதை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரும்பான்மைவாதத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு அங்க ஏற்பட்டுடக் கூடாதுன்றதுக்கு தான் இந்த மாதிரியான மடைமாற்ற திட்டங்களை காங்கிரஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுது. நாங்க அதை வாபஸ் வாங்கிட்டோம், ஏன்னா சட்டத்துக்கே விரோதமானதுன்றதை நாங்க நம்புறோம்.
ஏன்னா இது சட்டத்துக்கு எதிரானதுன்றதை நாங்கள் நம்புறோம். ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே உங்களுக்கு முதலாளித்துவமும் கம்யூனிசமும் இரண்டுமே என்ன சொல்லுதுன்னா லேபர்ஸ் ஹேவ் நோ பவுண்டரிஸ், இவர்களுக்கு எல்லைகளே கிடையாதுன்னு தான் நம்புது. மார்க்கெட் தான் முடிவு பண்ணுன்றது, சந்தை தான் முடிவு பண்ணுன்றது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆமா தப்புன்றாரு அவரு. அரசியலமைப்பு இன்னைக்கு நம்ம வாபஸ் வாங்கி எதிராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற 16 செக்ஷன் 3 அதுக்கு எதிராக நாங்க வந்துட்டோம்ன்றீங்க. இல்ல 21 இல்ல இன்னைக்கு வாபஸ் வாங்கி இல்ல ஒரு திருத்தம் கர்நாடகா திரும்ப பெற்றதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100% என்று சொன்னது, அதை இல்லாம உயர் பதவிகள் இருக்கு பாருங்க, அதுல இடஒதுக்கீடுன்னு சொன்னதான் அங்க பிரச்சனை. இப்ப நம்மளுடைய இஷ்யூ நீங்க சொல்வது சரியான காரணங்களோடு போனா சட்டம் ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமா இதுல ஒன்றும் தடையே இல்லை சார்ன்ற. இப்ப நீங்க இது பத்தி ரொம்ப டீப்பா நீங்க ரொம்ப ஆராய்ச்சியே தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை ஏற்று தமிழக மக்கள் மேண்டேட் கொடுத்து திமுகவை ஆட்சி கொண்டு வந்தாங்க. சரி, 3 வருஷம் ஆச்சு, ஏன் செய்யலன்னு கேட்குறோம். அதாவது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு எதுக்கு சொல்றாங்க? இங்க இல்லைன்னா வெளியில போய் பண்ணுன்றாங்க. இங்கேயே இருக்கும் பொழுது அதற்கான சூழலை உருவாக்குங்க. அப்படிதான் நம்ம ரமேஷ் சேதுராமன், இப்போ மண்ணின் மைந்தர்களுக்கு வேலையில் முன்னுரிமை அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டிலையும் அது பேசு பொருளாக மாறுது. அதை நோக்கி தமிழ்நாடு அரசு நகரணும்னு பாமக போன்ற கட்சிகள். ஆனால் இது பல மாநிலங்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. இது உள்ளூர் வாசிகளுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமா? அப்படி ஒரு அவசியம் இந்த சூழல்ல, இந்த அரசியல் சூழல்ல ஏற்பட்டிருக்கா? இல்ல, அத உள்ளூர்வாசிகளுடைய வேலை வாய்ப்பையோ இல்லைன்னா வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணுங்கிற நோக்கில பண்ணா அது பிரச்சனை கிடையாது. ஆனா அரசியல் நோக்கத்துல இப்படி செய்யும் போதுதான் பிரச்சனையாது. உங்களுக்கு பல உதாரணங்களை கொடுக்குறேன். இப்போ கர்நாடகம் இதுல நம்ம சொல்றோம், பெங்களூர் அப்படின்னு எடுத்தாக்கா அங்க இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆமாங்க, பெங்களூரை ஒரு டெக் ஹப்பா மாத்திருக்காங்க. அந்த இடத்துல பல நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான திறமை இருக்கக்கூடிய குறிப்பிட்ட திறமை இருக்கக்கூடிய மாணாக்கர்களையோ இல்லைன்னா மற்ற வேலையாட்களையோ எடுக்கணும்னாக்க இந்தியா பூராவும் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும்னு பாக்குறேன். ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடி நாங்க ஒரு ஸ்டடி பண்ணோம். ஒரு பெரிய கம்பெனிக்காக நான் வேலை செய்யும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நமக்கு ஆட்கள் பத்தல, நாங்க எல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு காலேஜா போவோம், பெரிய காலேஜ்களுக்கு கூட போகும்போது படிச்ச மாணவர்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுடைய எம்ப்ளாயபிலிட்டி, அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருந்து ஆரம்பிச்சு டெக்னிக்கல் ஸ்கில் வரைக்கும் கேள்விக்குறியாக இருந்தது. அவர்கள் வெறும் புத்தக புழுவாக இருந்து கொண்டு அவங்க அதையெல்லாம் படிச்சு ரெடி ஆயிட்டாங்களே ஒழிஞ்சு, எப்படியோ மார்க் டிகிரி வாங்கிட்டாங்களே ஒழிஞ்சு, உண்மையிலே இண்டஸ்ட்ரி ரெடியா இல்ல. அதை எப்படி மாற்றுவது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ங்கிற ஏன்னா தேவை இருந்தது. ஏன்னா வளர்ச்சி, அவ்வளவு வளர்ச்சி அந்த இண்டஸ்ட்ரியில, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது அதை எப்படி பண்ணலாங்கிற ஒரு பெரிய விவாதம், அதுக்கான பல இனிஷியேட்டிவ்லாம் எடுப்பதற்கு நாங்க முயற்சி செஞ்சோம். நீங்க ஒரு சர்வீஸ் செக்டார் மட்டும் பேசுறீங்க, ஐடி மட்டும் அல்ல வேலை வாய்ப்புல. இல்ல, ஒரு நிமிஷம் நான் ஒண்ணா சொல்றேன். பாலு அவர்கள் சொன்னாங்கல்ல, சொன்னது ஒரு ரீசன் அதுதான். அப்ப பாலு அவர்கள் சொன்னாங்கல்ல, ஓசூர்ல ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க, அங்க இருக்கிற கிராம மக்களே அந்த வேலையை செய்வாங்க. இன்னொரு மாநிலத்தில் இருந்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? குறைவான கூலி தானே. அதுல என்ன தகுதியோ குறைவான அடிப்படையா இருக்கு, திறமையாவா இருக்கு. இல்ல அது மட்டும் இல்லங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ பாலு சாரே ஒரு விஷயம் கரெக்டா சொன்னாரு. ஏன் நீங்க ரெஸ்டாரண்ட்ல போனா கூட மற்ற மொழி பேசக்கூடிய மற்ற மாநிலத்தை சேர்ந்த வேலையாட்கள் இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வியை கேட்டார். என்னுடைய கேள்வி ஒன்னே தாங்க. பல இதுல நம்ம ஊரை சேர்ந்தவர்களும் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அது 10 மணி நேரம் 12 மணி நேரமோ இவர் நம்ம ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் தெளிவா அதுக்கான சம்பளத்தை எல்லாம் பேசி கொண்டுதான் வருகிறார்கள். கடந்த காலங்கள் மாதிரி சுரண்டல் அப்படி இப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா தான் இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் டாஸ்மாக்ல போய் உட்கார்ந்துருக்கான். அந்த டாஸ்மாக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் சர்வ் பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரிதான் பார்த்தாக்க வெளிநா மாநிலங்கள் இருக்காங்கன்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க பிரச்சனை என்னன்னாக்க, ஒரு பக்கம் நம்ம படிக்கிறதுக்கு உண்டான ஆஸ்பிரேஷனல் சொசைட்டி தமிழகத்தை பாத்தீங்கன்னா, அதுவும் பேரண்ட்ஸ் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பல சமூகங்கள் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, என் புள்ள ஒரு இன்ஜினியர் ஆகணும், என் புள்ள ஏதாவது ஒரு இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைத்து இல்லைன்னா விட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த படித்த மாணவர்கள்
வெறும் படிப்பு மட்டும் அந்த போக்கஸ்ல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்துடுறாங்க, டிகிரி வாங்கிடுறாங்க. ஆனா நான் முன்னாடி சொன்ன பிரச்சனை தான் எம்ப்ளாயபிலிட்டி. ஏன்னா நீங்க எவ்வளவு காம்படிட்டிவா இருக்கீங்கிறதையும் பாக்குறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இருக்கு. அதையும் மீறி நம்ம வந்து ஐடில வந்து நம்மளும் ஒரு நீங்க சொல்றத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் ரமேஷ் சேதுராமன். திறமையை தேடுகிறார்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து எங்களுக்கு தேவையான நபர் வேணும், திறமையுள்ளவர்கள் வரணும். எங்களால வந்து உள்ளூர்வாசிகளா அது வந்து வேற்று மாநிலத்தவரா அப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு என்ன சொல்றேன், திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு 500 ஆட்கள் வேணும்னு சொல்றாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, எனக்கு எவ்வளவு சீக்கிரம் 500 ஆட்களை நான் 30 நாளுக்குள்ள நிரப்புவேன்னு சொன்னா அந்த 30 நாளுக்குள்ள நிரப்புறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. நான் போவேன், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவனான்னு பார்ப்பேன், நான் அதுலயும் வந்து இந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவரா இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்படித்தான் நான் வந்து எடுத்து இந்த ப்ரொபோர்ஷன்ல போடுவேன்னு சொன்னா அவன் வெளிநாட்டுக்காரனும் இவனும் என்ன சொல்லுவான், கான்ட்ராக்டர் போயா நான் வேற யாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி எல்லாம் பேசக்கூடிய இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட். இப்படி சொல்லக்கூடிய நாம் தான் இதே H1B விசா பிரச்சனை வந்ததுன்னா வெளிநாட்டுக்கு இப்ப அமெரிக்காக்காரன் அவனும் சொல்லும் போது நம்ம வந்து அதை வந்து ரேசிசம்னு சொல்றோம். ஏன்னா உள்ளூர் இவனுக்கு வேலை தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம என்ன சொல்றோம், கொதித்து வருகிறோம். இல்ல அது ஒரு பக்கம் இருக்க வர, இது வந்து மேல்தட்டு விவகாரம். சொன்ன மாதிரி படித்து முடித்தவர்கள், படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒவ்வொரு விவகாரத்திலையும் நீங்கள் வேலை செய்வதில இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலையும் பார்த்தா மொழி தெரிகிறதோ தெரியலையோ அவன் இன்னொரு மாநிலத்துல இருந்து வந்து வேலை செய்யறானா ஃபர்ஸ்ட் அவனுக்கு கான்ஸ்டிடியூஷன் அதுக்கான இடத்தை கொடுக்கிறது. நம்ம இந்திய ஆர்டிகல் 19G. ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இந்த பிரச்சனை தமிழ்நாடோடோ கர்நாடகாவோடோ இல்லை, இந்தியா முழுவதும் பல ஸ்டேட் இந்த முன்னுரிமை விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க முழக்கத்தை. ஏன் பல்வேறு வளர்ந்த நாடுகளிலே இந்த சிக்கல் வந்திருக்கு. நீங்க வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் எங்க வேலை வாய்ப்பு பறிபோகிறதுன்னு வளர்ந்த நாடுகளும் இந்த சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறது. திரு பாலு, இப்போ தமிழகம் அளவுல நீங்க சொல்வது இந்திய அளவுலையுமே அந்த முன்னுரிமை அப்படின்ற இடம் அது உண்மையில் தீர்வை கொடுக்கும்னு நம்புறீங்களா, இல்ல மேலும் மேலும் சிக்கலுக்கு தான் வழி? ஆக்சுவலாக ஒரிஜினலாக நீங்கள் இந்த டிபேட்டுக்கு என்னை கூப்பிட்டப்ப நான் நேரடியாக திமுக வருவாங்க இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, 3 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு நான் வந்தேன். நீங்கள் பிரச்சனையே இல்லாத ஒன்றை தேசிய பிரச்சனையாக்கி சிபிஎம்மை கொண்டு வர வச்சுட்டீங்க, பாஜக கொண்டு வர வச்சுட்டீங்க, எல்லாரையும் காங்கிரஸ் கொண்டு வந்து வர வச்சு பேசுறீங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆனா நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா பாலு சார் வந்து பறந்துபட்டு பேசக்கூடியவர். இப்ப பிரச்சனை, இந்த பிரச்சனை வேலை இல்லாத பிரச்சனையோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இங்க மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து சொல்ற மாதிரி பறந்துபட்டு பேசுறவன் தான், தனக்கு மிஞ்சினது தான் தர்மம். இப்போ தமிழ்நாட்டை பத்தி பேச எங்களை பொறுத்தவரையில இன்னைக்கு மிக மோசமான நிலையில தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்க. இப்போ இப்படி செய்யறதுனால என்ன சிரமங்கள் அதை சொல்லணும். இப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நோக்கியா நிறுவனம் வந்துச்சு, இப்போ நோக்கியாவும் மூடிட்டாங்க. என்ன தெரியுங்களா, நீங்கள் இப்போது குளோபலைசேஷன் 91 வந்துச்சு. அப்போ வந்தப்போ வந்து ஃபோர்டு தான் முதல்ல அந்த நிறுவனம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா போய் அதே இடத்துல அங்கே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு போய் போராட்டம் பண்ணார். என்ன போராட்டமா, இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தரணும், வேலை வாய்ப்பில்லைன்னு சொன்னார். இப்போது ஃபோர்டு கம்பெனி இன்றைக்கி இருக்கா, போயிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சில சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ பன்னாட்டு நிறுவனங்களோ மற்ற இது போகிற எம்என்சி கம்பெனிகளோ அவர்கள் என்ன வராங்கன்னா, ஒரு மாநில அரசு கொடுக்கக்கூடிய முதன்மையான சலுகைகளை ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. அனுபவித்து முடித்த பிறகு இப்போ நோக்கியா போய் ஃபாக்ஸான் வந்துச்சு. இப்போது இந்த மாதிரி சூழல்கள் வருகின்ற மாநிலத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ அதில் நீங்கள் முதன்மையான பதவிகள் இருக்குது, ஒரு மேனேஜர் போஸ்ட்டு அல்லது முக்கியமாக ஒரு டெக்னிக்கல் போஸ்ட்டுன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிங்க. ஆனால் ஒரு லேபர் லெவலில், ஒரு ப்ளூ காலர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிற சூழல் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இப்போ கனகராஜன் ஒன்று சொன்னார், சரி பாஜகவை திருப்பி கேள்வி கேட்டார். இப்போ பிரச்சனையே என்னென்னா ஒரு மாநிலத்துக்கு அதை கொடுக்கலாமா இல்லையாங்கிறது. இப்போது சொல்கிறார், நெய்வேலி பிரச்சனையே சொல்லிட்டார். எல்லா பிரச்சனையும் இப்போ திமுக 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தரேன்னு சொன்னாங்க. சரி, கொடுத்தாங்களா? சரி, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? இது 50,000 பேர் வந்ததுலேருந்து வந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க. ஆனால் 23,000 பேருக்கு தான்
திராவிட முன்னேற்ற கழகம் 3 வருஷத்துல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்ம இந்த தலைப்பை பறந்துபட்டு ஆரம்பித்தாலும் சில விவாதங்கள் சின்ன அளவுல ஆரம்பிச்சு பறந்துபட்டு போகும். விவாதம் பறந்துபட்டு தமிழகத்திற்கு அவர் சொல்றாரு எங்களை மீறி தான் தான தர்மம், தமிழ்நாட்டு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கன்றார். நான் இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதில் எனக்கு எந்த விதமான தமிழ்நாட்டில் அப்போவும் நீங்கள் முதலாளித்துவ கொள்கைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் 100% வேலைவாய்ப்பு சாத்தியமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், பாலு சார் என்னோட வரட்டும், வேலை நேரத்தை 6 மணி நேரம் ஆமாக்குங்க. இப்போ சேதுராமன் சார் சொன்னார் எங்கேயுமே அந்த பிரச்சனை இல்லைன்னாரு. அதாவது கூடுதல் வேலை நேரம், சுரண்டல் அதெல்லாம் இல்லை. உங்களை எந்த ஊருக்கு சார் போகணும்? இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போமா சார், 8 மணி நேரம் வேலையா? அவன் மாடு மாதிரி வேலை பார்க்குறான்னு பலரும் பேசுகிறீங்க. மாடு மாதிரி வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வச்சுருக்கீங்க? மனுஷன் மாதிரி தானே அவன் வேலை பார்க்கணும். 14 மணி நேரம் வேலை பார்த்த காலம் போச்சு. அடிமாட்டு வேலைக்கு இந்தியாவில் மிக மோசமாக தினசரி கூலியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் குஜராத். நான் என்ன கேட்குறேன், குஜராத்தில் 100% பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சுச்சா? நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கங்க. நீங்கள் சார் கூட வெளிநாட்டில் இருக்கவங்கள சொன்னாங்க, ரிஷி சுனாக் சொன்னார், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னே மைக்ரண்ட் ஆட்களையெல்லாம் நாங்கள் வெளியூருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். தோற்று போனார்ல. ஏன் போனார்? ஃப்ரான்ஸில் இந்த ஃபார் ரைட்டு ஏன் தோற்று போச்சு? அவங்களும் அதே கோஷத்தை தானே வச்சாங்க, வெளிநாட்டுக்காரன்லாம் நான் அனுப்பிடுவேன்னு. டொனால்ட் ட்ரம்ப் போன தடவை என்ன பேசினார்? இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைத்தோளோடு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னார். ஏன் தோற்று போனார்? அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த தொழில் வராது சார் கூட சொன்னார், ஃபோர்டு ஏங்க போகிறான்? நீங்கள் இன்னொரு ஏரியாவை நீங்கள் தொடர்ச்சியாக விட்டுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வரணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபோர்டு வந்தது எப்படி போச்சு? அவன் வர்றதுக்கு எல்லா செலவையும் கொடுக்குறீங்க, போகிறதுக்கு எந்த தடையும் இல்லைங்க. நோக்கியா 24,000 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சுட்டு போனான். கேட்கறதுக்கு எந்த இதுவும் இல்லை. சுரண்டல் தான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இல்லை இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏதோ தமிழ்நாட்டில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆடிட் 1 அலுவலகத்தில் 64 ஆடிட்டர்கள் நியமிக்கப்பட்டாங்க போன ஆண்டு. அதில் 63 பேர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பாலும் வட மாநிலத்தை. நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே ஒருத்தங்க கூட இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்களா? தங்க வரதராஜ் அதாவது என்ன சொன்னார், ஃபோர்டியம் போனிச்சு நோக்கி சார், குஜராத்தில் அவர்களுக்கு போதுமான வேலைவாய்ப்புகள் அவர் உருவாக்கியிருக்காங்க, அதில் இருக்கிறாங்க. அவங்க மைக்ரண்ட் லேபர், நீ கணக்கு போடுங்க, அவங்க மைக்ரண்ட் லேபர் அதிகமாக போகிறாங்களா? கிடையாது. அதுக்கான அங்கே கட்டமைப்புகள் வேலைவாய்ப்புகள் இருக்குது குஜராத்தில். அதனால் முதல்ல இது பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், ஃபோர்டியம் முடிச்சிருக்கேன் சார், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்கன்னா சீனா நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி அதானி அம்பானி இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி போய் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுரங்க அந்த டெண்டரை போய் எடுக்கிறார். இன்றைக்கி உலக பன்னாட்டு போட்டியாக நம்ம இந்திய நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி அதே போல் ஆஸ்திரேலியாவில் போய் சுரங்க அந்த டெண்டரை எடுக்கிறார். அதே போல் பாருங்க, இன்னைக்கு நான் பேசி முடிச்சா நான் சொல்லிடுறேன். அதே போல் இஸ்ரேலில் போய் எடுக்கிறார். அப்போ என்ன, சீனா இந்த அதானி அம்பானி இந்தியாவிலேருந்து உருவாக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களை காலியாகும்னு நினைக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இங்கே வேலை வேணும்னு சொல்லிட்டீங்க, உருவாக வேண்டும் நினைக்கிறீங்க. இன்றைக்கி இந்திய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் இந்த அரசாங்கம், மாறாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இன்னும் சொல்ல போனால் வருத்தத்தக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னா சீன நிலைப்பாடு தான் அவர் எடுக்கிறார். அதெல்லாம் சொல்றேன், உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மக்களுக்காக சொல்லிட்டு நீங்கள் இந்திய பன்னாட்டு இந்திய பன்னாட்டு நிறுவனங்களை ஒழிக்கணும் நீங்க இந்திய நினைக்கிறீங்கன்னா வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? நீங்க எது ஆதரவா இருக்கீங்களா? நீங்க சீனா கொள்கையை நீ கடைபிடிக்கிறீங்க, சீனா நாட்டோட ஒத்து போறீங்க. அதனால இங்க இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் சீனா அழிக்க வேண்டும் நினைக்குது. அதுக்கு உங்களை தமிழ்நாட்டுல எந்த சீன நிறுவனத்துக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது? நீங்க எந்த சீன நிறுவனத்தை, நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம், சீனால இருந்து ஒரு தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்குற ஒரு கம்பெனி வந்திருக்கு. சரி, அதை எங்கே வச்சிருக்கீங்க? குஜராத்தில் மட்டும் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 10 வருஷத்துல கொண்டு வந்த ஒரு தொழில் சொல்லுங்க, ஒரே ஒரு தொழில் சொல்லுங்க. இல்ல நீங்க அதெல்லாம் ஜெனரலாக வேண்டியது மாநிலத்திலிருந்து மாநில அரசாங்கம். யூனியன் ராபர்ட், போ மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை சிக்கலா தீர்வான்ற இடத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசுகிறோம். இப்போ கனகராஜ் தொட்டு காட்டியது மாதிரி, இப்போ உலகமயமாதல், இயந்திரமயமாதல், தொழிலாளர்களுக்கான பணி நேரம் கூடுதலாக ஆகுது, லாபம் மட்டுமே அதிதீவிர குறிக்கோளாக மாறுறது அப்படின்னு
பிரச்சனை உலகளாவிய அளவில் இருக்கிறப்ப நம்ம ரொம்ப இவர்களுக்கு கொடுங்க அப்படின்ற மட்டும் சுருக்கி பார்க்குறோமா அந்த பிரச்சனையை? இல்லை, அதுதான் சுருக்கி பார்க்க முடியாதுன்றதுனால தான் அந்த திட்டத்தை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இந்த ஒன்றிய அரசு இந்த 10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடந்த போது ஹரியானா பஞ்சாப்ல இருந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கே வேலைக்கு கட்டட வேலைக்காக போனாங்க. அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நாட்டுக்கு கூட போர் நடக்கின்ற நாட்டுக்கு கூட போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கல இந்த பாஜக அரசுல. அதுதான் வெட்கக்கேடான ஒன்று. அதுதான் வெட்கக்கேடான ஒன்று. சார் பேசும்போது நீங்க சொல்லுகிறீங்க, ஆனா பால் எழுப்பி முக்கியமான கேள்வி இருக்குல்ல. ஒரு பெரிய தொழிற்சாலை இங்க வருது, நிலம் கொடுக்குறோம், தண்ணீர் கொடுக்குறோம், இயற்கை எல்லாமே நீங்க இங்க பயன்படுத்துறீங்க, எங்கள் உள்ளூர் வாசிகளுக்கு வேலை கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குல்ல, அதை அட்ரஸ் பண்ண வேண்டாமான்னு கேட்கிறேன். இல்லை, அதை எப்படி கடந்து போக முடியும்னு கேட்குறேன். இல்லை, அதை அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையா. அதுவும் தேவையான ஒன்று தான் இருக்குது. ஆனால் அதை மட்டுமே நம்ம கொள்கையை வச்சிருக்க முடியாதுன்றதான் எங்களுடைய பாயிண்டாக இருக்குது. இங்கே அதாவது ஒரு சட்டமாலாம் கொண்டு வர முடியாது நீங்கள். ஏன்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதே. ஆர்டிகல் 21 அழுத்தி சொல்லுகிறது, இந்தியர்களுக்கு எல்லா மூலைக்கும் சென்று வேலை செய்யக்கூடிய உரிமைகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 4 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. கிளாரிட்டி வேணும். ஏன்னா பாமகவினுடைய அறிக்கையில் பல மாநிலங்கள்ல நடைமுறையில் இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்களே, பல மாநிலங்களை சுட்டி காட்டி அது ஒரு சிக்கல் இருக்கு. பாலு, ஸ்ரீ சிட்டில இன்னைக்கு இருக்கு சார். சட்டப்பூர்வமாக இருக்கிறதா, கான்ஸ்டிடியூஷனலா இருக்கிறதா கேள்வி. சட்டப்பூர்வ அங்கீகாரத்தோடு இருக்கா சார்? நீங்க கொஸ்டின் பண்ணல, ஒரு நடைமுறைப்படுத்துறாங்க, அங்க செயல் வடிவத்தில் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு என்னதுக்கு பொருள்? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரோம். இப்ப நீங்க பஞ்சாப் ஹரியானா ஒரு வழக்கு மட்டும்தான் சொல்றீங்க. அந்த ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான், அந்த வழக்கை கையாண்ட விதமே தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி நிக்குது. நாளைக்கு வந்து பாலு சார் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு அதுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது அந்த நிறுவனத்தினுடைய பைலாஸாக இருக்கிறதுல. ஆனா இது நீங்க ஒரு நேஷனல் லெவல்ல, ஒரு குளோபல் லெவல்ல அது நீங்க பார்க்க முடியாதுன்றதுதான் எங்களுடைய இன்றைக்கு இருக்க பார்வையாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்றேன், இப்படி சார் சொல்றாருல, அப்படி ஒரு நிறுவனமே நமக்கு தேவையில்லைங்கிற. இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க, உங்களுக்கு வரியை கொடுக்கறது, உங்களுக்கு வாட்டர் கொடுக்கறது, நிலத்தை கொடுக்கறது, உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து, யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து யாரோ ஒருத்தர் நிறுவனம் உருவாக்கி இந்த இடத்துல இயற்கை வளங்களை அவங்க சுரண்டிட்டு போறதுக்கு அப்படி ஒரு நிறுவனம் தேவையில்லையே. பெங்களூர்ல 4 லட்சம் தமிழர்கள் வேலை செய்யறாங்க. அதை நம்ம சேர்த்து தான். ரெண்டாவது உங்களுக்கு சார் சொல்லும்போது ஸ்டார்ட் அப்புகள் உயர்ந்துச்சுன்னு சொன்னாரு. ஸ்டார்ட் அப்புகள் உயர்ந்ததுக்கு காரணமே வேலையின்மை தான். இங்க படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப்னால பொருளாதாரம் ஆட்டோமோபைல் செக்டார் எவ்வளவு, ஸ்டார்ட் அப்ல எல்லாமே ஆட்டோமோபைல் செக்டார் இருக்கலாம், எல்லாத்துலயும் என்ன வேலை உருவாச்சு. ஒரு நிமிஷம், அதாவது இங்க நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டா பார்க்கணும். முதல் விஷயம், ஸ்டார்ட் அப் வந்து நம்ம எவ்வளவு ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம், எவ்வளவு மூடினாங்கன்னு நம்ம பேசுறது இல்ல, முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க வந்து தெலுங்கானா எடுத்துக்கங்க, ஆந்திரா எடுத்துக்கங்க, இல்லைன்னா வந்து கர்நாடகா எடுத்துக்கங்க, எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து வேலை இதுல தமிழ்நாடையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா 4.5 இந்த பர்சன்டேஜ்குள்ள இருந்திருக்கு 2023 டேட்டா படி. இப்ப அதுவும் வந்து ஃபர்தர் குறைஞ்சு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க பெருவாரியான மக்களுக்கு வேலை இல்லைங்கிறத நம்ம எப்படி சொல்றோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, நீங்க வந்து மற்ற நாட்டுல இருந்து வரக்கூடிய, மற்ற மாநிலத்தில இருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்க வந்து இங்க எல்லா இடவசதியில இருந்து எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாக்க, அவங்க இங்க வந்து வரி செலுத்துவாங்க, இங்க இருப்பவர்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசுகள் மினிமம் கேரண்டீடு ஜாப் ஜெனரேஷன்ங்கிறது எவ்வளவு பேசுறாங்களாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மூணாவது விஷயம், இப்ப நீங்க 12 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலைன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, இதெல்லாம் வந்து நீங்க, அதாவது அதுக்கு வந்து ஓவர் டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. இல்ல நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறேன். சரி சார், 8 மணி நேரம் வேலை நம்ம ஸ்டாண்டர்டா சொல்றது. இப்ப இந்த 4 மணி நேரத்துக்காக ஒரு அரை நாளுக்கு மட்டும் ஆளை வைக்கணுமா, இல்ல எப்படி பண்ணலாங்க? ஏன்னா இதுதான் கடந்த காலங்கள்ல தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த பிரச்சனை. ஆனா நீங்க அதிசயமா கூடுதலா வேணும். இப்போ ஒரு ஐடி நிறுவனத்துடைய தலைவர் போற போக்குல சொல்லிட்டு போனாரு, ஒரு காலத்துல அவர் தான் இமெயில் எழுதினாரு, இந்த மாதிரி வந்து நீங்க லைஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், நீங்க வீக்கெண்ட்ல வேலை செய்யக்கூடாது, ஸ்மார்ட்டா வேலை செய்யணும். ஆனா இன்னைக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா வேலை செய்யணும்னு சொன்ன காரணம் என்னன்னா, அவர் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசிக் கொண்டிருந்தது, இன்னைக்கு வந்து ஃபுல்லா கேபிட்டலிசம்ங்கிறதுல சொல்றது எக்ஸ்ட்ரீமிசம். அதாவது நான் சொல்றது சொல்றாங்க ஐயா அவர்கள் சொல்றது போல இல்லாம இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுல வந்து பேசுறாருங்கிறத பாக்குறோம். இல்ல ஆனால் இல்ல இங்க பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ். நீங்க சிறு குறு நிறுவனங்களை வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்றது இல்ல,
எஸ்இசி கொடுக்கிறோம். எஸ்இசி சின்ன நிறுவனங்களுக்கு நன்றி கொடுக்கறதுல ஏன் பெரிய ரமேஷ். நிறுவனங்களுக்கு இதே கொடுக்கற ஒரு ஒரு கேள்வி நிறைவு இருக்கு இல்லையா? பார்வையா எடுத்துக்கிறேன். மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு person. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.